டிஎன்பிசி குரூப் 4 2024 கேட்ட கொஷின் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா கே க்யூபோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதில் கியூபிக் இல்லாத வேல்யூவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம 10th படித்த ஃபார்முலா தான். இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்பாங்க, இல்லைனா இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்பாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபர் அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான். இங்கே வந்து வெறும் எம்டியான வேல்யூ இருந்துச்சுன்னா கே × கே + 1/2ங்கிறது ஃபார்முலா. அதுவே எல்லாமே கியூபிக் வச்சு வந்துச்சு அப்படின்னா மேலே ஸ்கொயர்டு வரும். இது என் வச்சு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 10th படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ இது கொடுத்துட்டு ஓகேவா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா கேயோட மதிப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு கியூபிக் ஃபார்மேட்டில் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்ன மதிப்பு கொடுத்துருக்காலும் அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, அப்போ கியூபிக் கொடுத்துட்டு உங்களுக்கு கேயோட மதிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா கேயோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே 2 இருக்கிறது அங்கே போனால் என்னவாகும் அப்படின்னா 1/2 ஆகும். 1/2 அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 729க்கு எடுத்திங்கன்னா 27, 2 0க்கு காமனாக எடுத்திங்கன்னா 1 0, ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + yயின் மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. இந்த வேல்யூ தான் கீழே எடுத்து எழுதியிருக்க பாருங்கள். இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபர் என்ன இருக்குது அப்படின்னா 1, இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபர் வந்து 2, இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னா 4. அப்போ இது ரெண்டு இடையில டிஃபர் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்கள், என்ன டிஃபர் வருதுன்னு பாருங்கள். இதுக்கு என்ன 1 வருதா? 1 + 1 2, 2 + 2 4. அப்போ இங்கே என்ன வரும்? 4 + 4 8. சரிங்களா? அப்போ பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். இது ரெண்டையும் கூட்டினா இந்த வேல்யூ வருதான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கும் 17. இப்போ அந்த 17 வச்சுக்கோங்க. அப்போது 8 + 8 கிடைக்கும் 16. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 33 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம எடுத்த கண்டிஷன் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த ரூல்ஸ் படி நடக்கும். இங்கே 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 16 32. அதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஃபார்மேட்டை. இப்போ பாருங்கள், 2 + 1 3, 3 + 2 5, 5 + 4 9, 9 + 8 என்ன கிடைக்கும்? 17. ஓகேங்களா? 17 + 16 33. ஓகேங்களா? அப்போ 33 + 32 வேல்யூ கிடைக்கும் 65. அப்போ எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 65. நம்ம கேட்டிருந்த கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா 17ஐயும் 65 கூட்டினா 82. இதோட ஆன்சர் 82. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.